வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அமைதிக்கும் சமாதானத்திற்கும் மகா சிவராத்திரி வழி சுமைப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. அரசியல் கைதிகளுக்கு ஆதரவளித்து யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டம். சுமார் 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கத்துடன் யாழ்ப்பாணத்தில் 2 கைது. மக்கள் சக்தியின் 13வது நாள் இன்று. இந்துக்கள் சிவபெருமானுக்காக அனுஷ்டிக்கும் மகா சிவராத்திரி விரதம் என்றாகும். வருடாந்தம் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியில் மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படும். சிவராத்திரி விரதம் நித்திய, பக்ஷ, மாச, யோக, மகா சிவராத்திரி என 5 வகைப்படும். இந்த நாளின் சிறப்புகள் குறித்து கருட புராணம், கந்த புராணம், பத்ம புராணம், அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரளய காலத்தில் பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்த நாளாக சிவராத்திரியை இதிகாசங்கள் கூறுகின்றன. சிவராத்திரி அன்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது ஐதீகம். சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. சிவராத்திரி விரதத்தால் நமது புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம் பெறலாம் என கருதப்படுகின்றது. மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி விரதத்தை கிருத யுகத்தில் விநாயக பெருமானம், திரோத யுகத்தில் முருக பெருமானம், துவாபர யுகத்தில் பிரம்மதேவரும், கலியுகத்தில் விஷ்ணுவும் அனுஷ்டித்ததாக வாதுலாகமம் கூறுகின்றது. இப்படி 24 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பதுடன் அவர்களின் 7 தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தியை அடையலாம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு இன்று ஆலயங்களில் 4 யாம பூசைகளும் விசேட வழிபாடுகளும் இடம்பெறுகின்றன. சிவராத்திரி விரதத்தின் பெருமைகளை எடுத்துரைக்கின்றார் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார். சிவனுடைய விரதங்களிலே சிறந்ததாக போற்றப்படுகின்ற மகா சிவராத்திரி விரதம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன், விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டாத மெய்ப்பொருளாகிய இறைவனை மண்ணகத்தே வந்து வாழச் செய்த பெருமை இந்து மக்களுக்குரியது. அழகில் சோதியனாய் அம்பலத்தில் ஆடுகின்ற இந்த இறைவனை 4 யாமங்களும் கண்விழித்திருந்து விரத அனுஷ்டானங்களை எல்லாம் மேற்கொள்வார்கள். அவ்வாறு 4 யாமங்களும் கண்விழித்திருக்க முடியாதவர்கள் லிங்கோற்பவ காலம் என்று சொல்லப்படுகின்ற 2வது யாமம் வரையிலாவது கண் விழித்திருந்து சிவ சிந்தனையிலிருந்து இறை நாமாக்களை எல்லாம் நாங்கள் வாயார பாடி இறைவனுடைய திருவருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ சக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி சந்து. மானிடர்கள் மேற்கொள்ளும் ஆன்மீக சமய சாரங்கள் மற்றும் அனுஷ்டானங்களின் ஊடாக முழு பிரபஞ்சத்தின் நன்மை நன்னறிகள் மீதான அவர்களின் எல்லையற்ற பக்தி வெளிப்படுத்தப்படுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஜனாதிபதி விடுத்துள்ள செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான இந்து பக்தர்கள் தமது ஆன்மீக நல்லொழுக்கங்களை வளர்த்துக் கொள்ளவும் லௌகிக வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளவும் அனுஷ்டிக்கின்ற மகா சிவராத்திரி அவர்களின் நன்மைகள் மீதான உயர்ந்த ஈடுபாட்டை காட்டுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த நன்னாளில் இந்து பக்தர்கள் அமைதியையும் மன ஆறுதலையும் எதிர்பார்ப்பதுடன் தொடர்ந்தும் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் இத்தகைய பாரம்பரியங்கள் அமைதியானதும் சமாதானதுமான வாழ்க்கைக்கு வழிவகுப்பதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மகா சிவராத்திரி தினத்தை அதன் உண்மையான அர்த்தத்துடன் அனுஷ்டிக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் ஜனாதிபதி தமது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மனிதநேயத்தை கட்டியெழுப்பவும் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதற்குமான ஒரு சந்தர்ப்பமாக மகா சிவராத்திரியை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மகா சிவராத்திரியை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவராத்திரியை அர்த்தமிக்கதாய் கழிப்பதன் ஊடாக விடுதலைக்கான வழியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாகும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் சுதந்திரம், நல்லிணக்கம் மற்றும் சமத்துவத்தை அடைந்து கொள்வதற்கு பாரிய அர்ப்பணிப்பு, பொறுமை, துணிச்சல் மற்றும் மானிட அன்பு அவசியம் என்பதில் சந்தேகமில்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன மத பேதங்களை விதைத்து நாட்டை இருளில் தள்ளுவதற்கு பல்வேறு சக்திகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மனிதநேயத்தை கட்டியெழுப்புவதன் முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்வதற்கும் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதற்குமான ஒரு சந்தர்ப்பமாக மகா சிவராத்திரியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என பிரதமர் கோரியுள்ளார். அனைத்து இந்து மக்களுக்கும் அர்த்தபூர்வமான மகா சிவராத்திரியாக இன்றைய தினம் அமைய தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மெகசின் சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தை முன்னெடுத்து வந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மூவருக்கும் தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சிறைச்சாலைகள் பேச்சாளர் தெரிவித்தார். சிறைச்சாலைகள் வைத்தியசாலையின் வைத்தியரின் கண்காணிப்பின் கீழ் குறித்த 3 கைதிகளுக்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான துஷார் உப்புல்தனிய தெரிவித்தார். அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் 14வது நாளாகவும் உண்ணாவிரதத்தை முன்னெடுத்து வருகின்றனர். தம்மீதான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு கோரியே தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரதத்தை முன்னெடுக்கின்றனர். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள அரசியல் கைதிகளுக்கு ஆதரவளித்து யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. மெகசின் சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தை முன்னெடுத்து வரும் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் யாழ் முனியப்பர் தேவாலயத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த உண்ணாவிரதத்தில் சிவில் அமைப்புகள், பொதுமக்கள், சமய தலைவர்கள், காணாமற் போனோரின் உறவினர்கள், தமிழ் கைதிகளின் உறவினர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் சிலரும் பங்கெடுத்துள்ளனர். 2007 சிவில் உடையில வந்த சிவில் ராணுவத்தினர் என் மகனை பிடிச்சொண்டு போன 2007 பங்குனி மாசம் 22 நான் என்ன கஷ்டப்பட்டு என் பிள்ளை வளர்ந்துருப்பேன். யுத்தத்தில் எனக்கு ஒரு தாய்க்கு தாத்து நான் ஒரு தமிழனா பிறந்தபடியாக நான் இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறேன். அந்த அரசாங்கத்துக்கு நான் பல முறை கொழும்பு மட்டும் நண்பர்களை கடைசியா நான் தற்கொலை கூட சொல்லி செய்வேன். கொழும்பு மட்டும் நான் ஆர்ப்பாட்டம் நடத்தி பூசா மட்டும் நான் அலைஞ்ச இது வரையில என் பிள்ளைட முடிவதோ தெரியல. பேப்பர்ல ஊடிய என் பிள்ளைட படம் வந்து நான் 4ஆம் ஆண்டு மட்டும் நான் அலைஞ்சு. ஐயோ அம்மா 10 வயது மட்டும் பால் குடிச்சேன். 2 மாதம் பூசாவிலையும் 4 மாதம் 4ஆம் ஆண்டிலையும் வச்சிருந்து தற்சமயம் இப்ப மகசின் சிறைச்சாலையில இருக்கிறார். 5 பிள்ளைகள் ஒரு பிள்ளைய வளர்க்கறதுனால இவ்வளவு கஷ்டமானது தெரியும். 5 பிள்ளைகள் ஒரு தகப்பன் இல்லாம தந்தை இல்லாம 5 பிள்ளைகளை வளர்க்கறது இவ்வளவு கஷ்டமானது எல்லாருக்குமே விளங்கும். 29ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்டார். அது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஆனால் நாங்க சந்தோஷப்படுற அளவுக்கு மற்ற பிள்ளைகள் இருக்கைகளே எங்களுக்கு கவலைதான். இந்த மைத்திரி அரசு வந்திருக்கிறார்ன்றது எங்களுக்கு சந்தோஷம். மைந்தாவனுடைய அரசிலே எவ்வளவு பிள்ளைகளும் இறந்தார்கள். விதவைகளா இருக்குது அழைத்தின பிள்ளைகள் வீடு வீடா இழுத்து போட்டு சுட்டு ரோட்டு வழிய ஓட்டின பிள்ளைகளை அதுல எந்த மகனும் ஒன்று சுட்டு ரோட்டுல கிடந்தார். இந்த அரசு வரைக்குள்ள எங்களுக்கு பெரிய சந்தோஷம். என்னத்துக்குன்னு சொன்னால் அந்த அரசு இவ்வளவு கொடுமை செய்யுதுங்களை இந்த அரசில் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இந்த பிள்ளைகள் அத்தனை விடுதலை செய்யப்படுவார்கள் நாங்க நினைச்சோம். 4 வருஷம் விசாரணை முடிச்சு 1 வருஷம் புனர்வாழ்வு முடிச்சு 2013 3ஆம் மாசம் 23ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்டவர். திரும்ப 2013 விசாரணை ஒன்று இருக்குது வாங்கன்னு சொல்லி வவுனியா பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு நான் தான் கூட்டிக் கொண்டு போனேன். 4 நாள்ல விடுறோம்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போனது இன்று வரைக்கும் விடுதலை செய்யப்படவில்லை. அவருக்கு எந்தவித வழக்கு நடவடிக்கையோ இந்த விசாரணையோ எதுவுமே நடத்தப்படாத நிலையில இன்றைக்கு அவர் 14 நாளா உண்ணாவிரதம் இருக்கிறார். அவர் 14 நாளும் சாப்பாடு இல்லாம இருக்கிறார். உணவு விஷமற்ற விவசாய நாடு என்ற துணிப்பொருளிலான கல்வி மற்றும் வர்த்தக கண்காட்சி இன்று 2வது நாளாகவும் கொழும்பு பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கண்காட்சி இன்று திறந்து வைக்கப்பட்டது. உணவு விஷமற்ற விவசாய நாடு கண்காட்சி நேற்று ஆரம்பமானது. இந்த கண்காட்சியில் தானிய வகையிலான மரக்கறிகள், தானியங்கள் மற்றும் பழ வகைகள் ஆகியவற்றை கொள்வனவு செய்ய முடியும். இந்த நிகழ்வு நாளை முற்பகல் 10 மணி தொடக்கம் இரவு 9 மணி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் போராளிகளின் வாழ்வின் வறுமை தொடர்கதையாகவே உள்ளது. உதவிகள் அற்ற நிலையில் கைவிடப்பட்டு வாழ்ந்து வருகின்றனர் முன்னாள் போராளிகள். நாட்டின் விடியலுக்காய் விரைந்தவர்களுக்கு இன்று அவர்களின் வாழ்வு இருண்ட யுகமாக மாறியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கைவேலி பகுதியில் வறுமையில் வசித்து வருகின்றார் முன்னாள் போராளி சசிகரன். புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலையாகியவருக்கு குடும்பம் எனும் சிறை காத்திருந்தது.
யுத்தத்தின் வடுக்களை சுமந்தவாறு வலம் வரும் இவர் தனது 2 பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்காக தினம் தினம் போராடுகின்றார். விடுதலையின் போது கிடைத்த மகிழ்ச்சி பின்னர் நிலைத்திருக்கவில்லை. யுத்தத்தில் விழுப்புண்ணடைந்த நிலையில் வாழ்ந்து வந்த இவரது மனைவி தாருஜாவின் உயிர் பிரிந்தது. பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டனர். சசிகரனுக்கு வாழ்வே இருள்மயமானது. அம்மா என்று அழைக்க யாருமற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர் 2 பிள்ளைகளும். மனைவியை இழந்து 2 பிள்ளைகளுடன் தவிக்கும் முன்னாள் போராளி சசிகரனின் வாழ்வில் ஒளியேற்ற எனது மனைவியும் ஒரு முன்னாள் போராளி தான். அவ முழு விழுப்புண் அடைஞ்சிருந்தவ, கால் கை முதுகு ஒரு கண்ணை இழந்திருந்த நிலையில திடீரென மரணம் அடைஞ்சிட்டா. இப்ப எந்த 2 பிள்ளைகளும் இதுக்கு நம்ம மாமியார் வீட்டுல இப்ப என்ன நான் வச்சு பார்க்கல. நான் கூலி வேலையை போறேன், நான் மேசம் வேலைக்கு. அதால பிள்ளையில வச்சு பார்க்கல. எனக்கு இருக்கிறது வீட்டு தற்காலிக வீடு ஒன்றுதான் இருக்கு. இப்ப அதுல வச்சு கொண்டு பிள்ளைகளையும் வச்சு கொண்டு பக்கத்துல காடுகள் ஊர்வனைகள் அந்த பிரச்சனைகள் இருக்கு. அதால இந்த பிள்ளைகளை வச்சு பார்க்கல. அதனால இப்ப கிணறு வசதியோ நிரந்தர வீட்டு வசதியோ எனக்கு இதுவரை தரப்படலை. இப்ப நான் 2010ஆம் ஆண்டு வெளியேறினான். இப்ப 6 வருஷத்துக்கு மேல இன்னும் எனக்கு வீட்டு திட்டமும் வேற உதவிகளோ இன்னும் அரசாங்கத்தாலேயோ அறையிலையோ தரப்படவில்லை. இப்ப குறிப்பா எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் இப்ப எங்கள்ட எலெக்ஷனுக்கு ஓட் கேட்கிறேன்டா அடிக்கடி எங்கட வீட்டுல எத்தனை பேர் போறாங்க. நானும் போட்டிருக்கேன் தான். ஆனா இப்ப இதுவரை காலமும் நாங்கள் இந்த தடுப்புல வந்தோ எங்களோட கதைச்சோ எங்களோட வாழ்வாதார என்ன தேவை, உங்களுக்கு அடிப்படை வசதிகள் என்ன வேண்டுவதை இதுவரை ஒரு அரசியல்வாதிகளும் எங்கள்கிட்ட கேட்கல. சசிகரனின் வாழ்வில் வசந்த காலம் மலரும். அன்று வாழ்வின் அர்த்தம் புரியும். விடாமுயற்சியுடன் கூடிய கடின உழைப்பு வாழ்வின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பது நிதர்சனம். நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி திட்டம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. கிராமங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகளை கண்டறிவதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும். வவுனியா கணேசபுரம் சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு முன்பாக நடைபெற்ற அங்குரார்ப்பண நிகழ்வினை அடுத்து கிராமங்களுக்கு எமது குழுவினர் சென்றனர். பெரியகட்டு கிராமத்தில் குப்பைமேடு புனரமைப்பு செய்யப்பட்ட போதிலும் தற்போது வீதிகளில் குப்பைகள் கொட்டப்படுவதால் மக்கள் பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளனர். செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கணேசபுரம் கிராமத்திற்கு சென்று மக்கள் சக்தி குழுவினர் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்தனர். இதேவேளை மற்ற குழுவினர் நெடுங்கேணி சேனைப்பிளவு கிராமத்திற்கு விஜயம் செய்திருந்தனர். இந்த பகுதியில் தொடர்ச்சியாக காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் வீடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் அளிக்கப்படுவதாக மக்கள் தெரிவித்தனர். நெடுங்கேணி சேனைப்புலவு கிராமமானது விவசாயத்தினை அடிப்படையாக கொண்டு காணப்படுகின்றது. இருந்த போதிலும் இந்த பகுதி காட்டுப்பகுதியை சூழ காணப்படுவதால் காட்டு யானைகளின் அட்டகாசம் அடிக்கடி இங்கு இடம்பெறுவதாக இந்த பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக இந்த பிரதேசத்தில் 22 வீடுகளை காட்டு யானைகள் தாக்கியுள்ளது. அதில் ஒரு வீடே நாங்கள் தற்போது காணப்படும் இந்த வீடு. இந்த வீடு மாத்திரமன்றி இங்குள்ள பல விவசாய நிலங்களும் கூட யானை அட்டகாசத்துக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் இங்குள்ள மக்கள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பில் அதிகாரிகளிடம் அறிவித்த போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை எனவும் சமீப காலத்தில் காட்டு யானை தாக்கத்துக்குள்ளான ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆகவே மக்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய இவ்வாறான அச்சுறுத்தல்களிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கடமை அல்லவா? உரிய அதிகாரிகள் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக நெடுங்கேணி சேனைப்புலவு கிராமத்திலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. தென்மாகாணத்தின் மாத்தளை தெனியாய மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் மக்கள் சக்தி குழுவினர் கேட்டறிந்தனர். உரிய வீதி கட்டமைப்பு இன்மை, மின்சார வசதியின்மை போன்ற பல பிரச்சினைகளை இந்த பகுதி மக்கள் எதிர்நோக்குகின்றனர். மற்ற குழுவினர் தெனியாய மாவுல் தெனிய கிராமத்திற்கு சென்றிருந்தனர்.
இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.